விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டு, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். கல்யாண வஸ்திரம் இல்லாதபடி எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்திலிருந்து என்ன தெரியுது? அழைக்கப்படும் பொழுது அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த அழைப்பை யார், அதாவது கல்யாணத்திற்கு அழைக்கப்படும் பொழுது அந்த அழைப்பை யார் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அந்த வஸ்திரம் தான் கல்யாண வஸ்திரம் அல்லது ரட்சிப்பின் வஸ்திரம் என்று பொருள். அல்லேலூயா, அல்லேலூயா. அழைக்கப்பட்ட நேரத்திலே அழைப்பை ஏற்றுக்கொண்டு யார் ஒருவர் மனம் திரும்பி வருகிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் ஆகிய கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. இந்த கல்யாண வஸ்திரத்தை அநேகர் என்ன பண்றாங்கன்னா, அதை கரைப்படுத்தி குறைப்படுத்தி அதை தீட்டுப்படுத்தி அதை மோசப்படுத்தி அந்த கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை இழந்து போகிறார்கள். அந்த வஸ்திரத்தையே இழந்து போய் கடைசியாக வெறுமையாக வந்திருக்கிற ஒரு அனுபவம் தேவனை பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாதபடி ஒருவர் வந்திருக்கும் பொழுது அவன் என்ன சொல்லுங்க, அந்த அழைப்பை பாருங்க. சிநேகிதனே என்ன 2026 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்காகவே நம்முடைய தெய்வம் தன்னையே இந்த பூமியிலே அவன் பலியாக்குறது. அவருடைய அன்பினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவர் நம்மை வைத்ததான சிநேகத்தினாலே தான் தன்னையே நமக்காக அர்ப்பணம் பண்ணி இருக்கிறார். அர்ப்பணம் பண்ணுகிறார். சிநேகிதனே, அப்போ பாவத்திலும் சாபத்திலும் வழிமோரத்திலே கிடந்த நம்மை, படுகுழிக்குள் இருந்த நம்மை நம்மை மீட்டது அவருடைய சிநேகத்தினால், அவருடைய ரத்தத்தினாலே தேவன் நம்மை மீட்டார். அவர் நம்மை வைத்த சிநேகத்தினால், அவர் கடைசி ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினதினாலே தேவனுடைய இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தவர்களாய் தேவ சமூகத்தில் காணப்படுகிறோம். ஆனா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, மணவாளன் தந்த வஸ்திரம் கரைபடாதபடி எக்காரணம் கொண்டும் அந்த வஸ்திரம் நம்மை விட்டு நீக்காதபடி எக்காரணம் கொண்டும் அந்த வஸ்திரம் தேவனுடைய பிள்ளையே அதுக்கு எந்த விதமான குறைகள் ஏற்படாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அழைக்கப்பட்ட ஒவ்வொரு அழைக்கப்பட்டவர்களுக்குள்ள எப்படி உத்தரவாதமான பொறுப்பு. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அப்படி உத்தரவாதமான பொறுப்பு. நம்மை அழைத்தவர் நமக்கு கொடுத்ததான அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம் கரைபடுத்தாதபடி எப்போ அவர் நம்மை சேர்த்துக் கொள்கிறாரோ, எப்பொழுது அந்த விவாகம் நடக்கிறதோ, எப்பொழுது தேவன் வந்து நம்மை அணைத்துக் கொள்கிறாரோ, எப்பொழுது நம்மை பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்கிறாரோ அந்த நாள் வரை இந்த வஸ்திரத்தை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. வேதனை சொல்லுது தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம் கடைசி வரை நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவார். மார்க் 13:13 வாசிக்கும் பொழுது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் அந்த மார்க் 13:13 சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்ப அந்த வஸ்திரத்தை, தேவன் கொடுத்த வஸ்திரத்தை முடிவு பரியந்தம் என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சோத்திரம். அவன் தான் ரட்சிக்கப்படுவான். இந்த ஆள் என்ன பண்றாருன்னா, அந்த வஸ்திரம் இல்லாம அப்படின்னா அவன் நிர்வாணியா வந்தா என்ற அர்த்தம் அல்ல, அது தப்பு. நிர்வாணி அல்ல, அவன் வந்தது ஸ்தோத்திரம் நிர்வாணியை போல தேவன் கொடுத்த கல்யாண வஸ்திரம் இல்லாதபடி ஏதோ அழுக்கு வஸ்திரங்களோடு கூட, ஏதோ கரைப்பட்ட வஸ்திரங்களோடு கூட, ஏதோ குறைவுள்ள வஸ்திரங்களோடு கூட, ஏதோ கந்தையோடு கூட தேவ சமூகத்திலே அல்லது இந்த கல்யாண விருந்துக்கு அவன் வந்திருப்பதை அந்த கல்யாணம் ஏற்பாடு ஆண்டவன் எஜமான் வந்து பார்க்கிறார். குறைவுள்ளவனாய் வந்து இருக்கிறார். தன்னுடைய வருகை மிக சீக்கிரமா இருக்கிற நமக்கு தெரியும். இன்னைக்கு இஸ்ரேல் தேசமாகிறது தேவனுடைய கர்த்தருடைய தேசம், கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய இடம்,
கர்த்தருடைய தேசத்திலே, கர்த்தருடைய வீட்டிலே, கர்த்தருடைய வீட்டுக்குள் நடக்கிற சில அருவருப்பான சில காரியங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் அது பெரிய கோபமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். முறையான ஆராதனைகள் கிடையாது, பரிசுத்தமான வாழ்க்கைகள் கிடையாது, நீதியான செயல்பாடுகள் கிடையாது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அக்கிரமங்கள் மிகுந்து, இஸ்ரவேல் தேசத்துல அக்கிரமம் மிகுந்து காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். நீங்க இஸ்ரவேலுக்கு போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்ட சொல்லுவாங்க, சில புனித ஸ்தலங்கள் இருக்கிறதே அல்லாமல் அந்த பழைய பாரம்பரிய, அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்துல பக்தி அந்த வேஷம் இருக்கிறதே தவிர ஆவிக்கிற தன்மையில பாத்தீங்கன்னா ஜீவனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது தேசம். அதனால் தான் சில சோதனைகள், வேதனைகள், பரீட்சைகள் அதிகமாய் வந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தை திறந்து ஆதியிலிருந்து நீங்க கடைசி வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னா எந்த ஒரு ராஜா தேவனுடைய அவர் வேத வசனத்தை படித்து, வேத வசனத்தை கற்பித்து, வேத வசனத்தின்படி தேசத்தை ஆட்சி செய்தாரோ, தேவனோடு கூட இணைந்து ஆட்சி செய்தாரோ, அந்த நாட்களிலே, அந்த தேசத்திலே, அந்த ராஜாவுடைய காலத்திலே எந்த விதமான ஒரு யுத்தமும் நடந்ததாயிட்டு பரிசுத்த வேதாகமத்திலே இல்லை. வேதம் சொல்லுகிறது அந்த ராஜாவுடைய காலத்திலே யுத்தம் இல்லாது இருந்தது, தேசம் சமாதானமாய் இருந்தது, தேசம் அமைதியாய் இருந்தது, தேசம் மகிழ்ச்சியாய் இருந்தது என்று சொல்லி வேத புஸ்தகம் சொல்லுகிறது. நான் சொல்லட்டும் ஒரு காரியம், இதை இந்த வேதத்தை வாசிக்கிற நாம் அறிய வேண்டியது என்று சொன்னா, நாடாயிருந்தாலும் வீடாயிருந்தாலும் ஆமிஸ்தோத்திரம் உலக ஜனங்களுடைய வாழ்க்கையா இருந்தாலும் அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முன்பாக தேவனுடைய ஸ்தோத்திரம் நாம் பரிசுத்தமும் நீதியும் தேவனுக்கு ஏற்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போமானா எந்த விதமான அந்தகாரத்தின் சக்திகளுக்கு தேவன் இடம் கொடுக்க மாட்டார். யுத்தங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொன்னார். வரமாட்டான்னு சொல்லல, வருவான், எதிர்த்து நிற்க முடியாது. அதுக்கு உதாரணம் பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு வருகிறார்கள். மோசே வாயிலாக அவர்கள் புறப்பட்டு வராங்க. மோசே வாயிலாக புறப்பட்டு வரும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள், தடைகள், போராட்டங்கள் வந்தது. எகிப்து தேசத்திலும் ஜனங்கள் புறப்பட்டு வருகிற நேரத்துல, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நடந்து வருகிற நேரத்துல ஆகாரம் குறவில்லை, அவங்களுக்கு வஸ்திரத்துக்கு குறவில்லை. வேதம் சொல்லுகிறது அவங்க பாதரட்சியா இருந்தாலும் சரி, வஸ்திரமானாலும் அது படைமை போகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதே சமயம் அவங்களை எதிர்ப்பு வந்தது, பிரச்சனைகள் வந்தது. அவர்கள் மத்தியிலும் ஆண்டிய வசனத்தை கேட்டு நடந்த நேரத்திலே தேவன் நாமே மேக ஸ்தம்பத்தின் அவர்களை பாதுகாத்தார். அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவங்களை பாதுகாத்து நடத்தி வருகிறது. அதோ பாருங்க, ஆனால் எதிரிகளோ பார்வனுடைய சேனைகளோ அவங்களை விடாதபடி பின்தொடர்ந்து மறுபடியும் அவங்களை அடிமைப்படுத்திக் கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற நேரத்துல கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒன்னும் தடுக்கல, யாரை ஒண்ணுமே தடுக்கலாதவர். மாறவன் வரட்டும், இன்னி செய்கிறவன் செய்யட்டும், என்னவனும் செய்யட்டு சொல்லி தேவன் பார்த்து கொண்டிருந்தார். அதோ செங்கடலுக்கு நேராக வந்தாங்க. அங்க வந்தவர்கள் செங்கடல் தடையா இருக்கிறது. அக்கம் பக்கம் அம்மன் புத்திரர்களும் அமலேக்கர்களும் தடையா இருக்கிறார்கள். பின்னாடி வருகிற பார்வோன், அந்த பார்வோடைய கருத்திற்கு தேவன் அவர்களை தப்பிவிக்க வேண்டும். என்ன நடந்து தெரியுமா? மோசனுடைய கருத்துல இருக்கிற உன் கோலை எடுத்து, உன் கருத்துல இருக்கிற கோலை எடுத்து என்ன செய், நேரே சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்றார். அவன் அப்படியே நீட்ட செங்கடல் கண்டாய் பிளந்து கொடுக்கிறது. ஆனா எதிரிகள் வரமாட்டாங்கன்னு சொல்லல. எதிரிகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும். எல்லாவற்றையும் தேவன் முறியடித்து நம்மை பாதுகாத்து நடத்துகிற நம்முடைய தெய்வம் நம்மை பாதுகாத்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இங்க என்ன நடக்குது பாருங்க, செங்கடல் ரெண்டாய் பிளந்துதா, அப்படி வெட்டாதரை கண்டதா, எல்லாரும் சந்தோஷமாய் அப்படியே நடந்து ஓடி வந்து கொண்டே இருக்கிறார்கள். செங்கடல் நடுவே வந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு செங்கடல் இந்த ஜனங்களுக்கு எதிராக இருந்ததோ அதே செங்கடல் இவர்களை பாதுகாக்கிற அரணாக, பாதுகாக்கிற சுவராக, பாதுகாக்கிற தேவனுடைய ஒரு பயங்கரமான ஒரு கோட்டையாக மாறி, அந்த செங்கடல் எந்த செங்கடல் எதிராக இருந்ததோ அதே செங்கடல் எதிரிகளையும் அழிக்கிற ஒரு பயங்கரமான ஆழியாக மாறிக்கொண்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எதிரிகள் குறைந்து கொண்டுதான் வருவார்கள். வரட்டும். ஆமேஸ்வரர் எதிரிகள் வரமாட்டாங்கன்னு சொல்லல, பிரச்சனைகள் வரலன்னு சொல்லல, வரும். ஆனால் அவைகள் ஒன்றும் உங்களை எதிர்த்து நிற்கவும் முடியாது. உங்களுடைய தலையில் இருக்கிற ஒவ்வொரு மை இலைகள் எண்ணப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்று கூட அசையாது. அப்படி தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவதாஸ். நம்முடைய தெய்வம் நடந்து பாருங்க. செங்கடல அந்த நம்முடைய இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து
வந்து கொண்டே இருக்கிறாங்க, சந்தோஷமா நடந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க நடக்கிறத பார்த்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள் நடந்து வருகிறத பார்த்துட்டு சத்துருக்கள் என்ன பண்றாங்க, நமக்கும் சுதந்திரமா நடந்து போகலாம், விரட்டி பிடிச்சு கொள்ளலாம் சொல்லிட்டு அவங்களை பின்தொடர்ந்து வருகிறாங்க. நடுக்கடல்ல வரும்பொழுது நடக்கிறது என்ன தெரியுமா? அவங்களுடைய சக்கரங்கள் எல்லாம் கடந்து விட பண்ணினார் தேவன். ஓட்டம் முடிஞ்சு போச்சுது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களும் மறு இடத்துக்கு போயிட்டா, மறு கரைக்கு போயிட்டார்கள். மறு கரைக்கு போகும் பொழுது மோசேயிடம் சொல்லும், மறுபடியும் உடைய கரத்தை மறுபடியும் உடைய கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வசனத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய கட்டளையின்படி அவன் மோசே தன்னுடைய கோலை நீட்ட அந்த கடல் அப்படியே வந்து சகல எதிராளிகளையும் மூடி போட்டதாக பரிசுத்த வேதாகமம் சரித்திரம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்ன ஒரு நாள் உண்டு. உங்களை நீ ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் உங்களை ஆராதிக்காதபடி ஒரு தொந்தரவு பண்ணுகிற, போராட்டத்தை உருவாக்குற, தடை பண்ணுகிற அத்தனை சத்துருடைய கிரியைகளும் அத்தனை சாத்தானிய கிரியைகளும் அழிந்து நிர்மூலமாகிற ஒரு நாள் உண்டு. ரொம்ப நாள் ஒண்ணு இல்ல, பக்கத்துல நெருங்கி இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க, எல்லாமே செங்கடலை கடந்து வெளியே வந்தாங்க. ஆனா பார்வோனுடைய சேனை நடுக்கடலில் இருக்குது. நடுக்கடலை அழிந்து அமிழ்ந்து அப்படியே சுக்குநூறாய் போகிறது. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா எய்தினுடைய பிரேதங்கள் எல்லாம், ராணுவ வீரனுடைய பிரேதங்கள் எல்லாம் மிதந்து கிடக்கிறது கடல்ல. இதுதான் நடந்தது. அப்படின்னா அன்னைக்கு அற்புதங்களை செய்த தெய்வம் இன்னைக்கு நமக்கு அற்புதங்களை செய்ய மாட்டாரா? கட்டாயமைகள் நமக்கு செய்வார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, தேவன் நம்மை அழைத்த நேரத்துல, தேவன் நம்மை தன்னுடைய பிள்ளையாய் மாற்றும் நேரத்துல, அல்லது என்னைக்கு அவரை சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டவோ அன்றைக்கு ஒரு வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தாதபடி, குறைபடுத்தாதபடி தேவனுடைய மணவாளன் என்னைக்கு வருகிறாரோ அந்த மணவாளன் வரும் வரைக்கும் இந்த வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர் தான் பாக்கியவான். தேவனுடைய ஸ்தோத்திரம். வஸ்திரம் கரைப்பட்டு போனார், குறைப்பட்டு போனார், வஸ்திரத்தில் கிழிச்சல் ஏற்பட்டார், அது கந்தையாய் போகுமையானால் தேவனுடைய நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? கல்யாண விருந்திலே எஜமான் வந்து பார்க்கும் பொழுது, அந்த எஜமான் வந்து பார்க்கும் பொழுது வஸ்திரம் இல்லாதவனை கண்டு, சிநேகிதனே நீ எப்படி உள்ளே வந்தா என்று கேட்டு ஸ்தோத்திரம் பேசாமல் இருந்தாலும், பேசாமல் பேசுவதற்கு வழி இல்லை. ஏன் பேசுவதற்கு வழி இல்லைன்னா, கல்யாண வஸ்திரம் கொடுக்காமல் இருந்திருந்தால், ஆண்டவரே எனக்கு கல்யாண வஸ்திரம் இல்லையே, யார் தரலேன்னு சொல்லியிருப்பா. இவனை கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டதை பயன்படுத்தாதபடி, கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை அவன் சுதந்திரத்துக் கொள்ளாதபடி, கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துக் கொள்ளாதபடி அவன் கரைப்படுத்தினபடியினால் கொடுத்தவர் கேட்கும் பொழுது பதில் சொல்ல முடியாதபடி அப்படியே தலை முடிந்து கொண்டிருந்தான். தெரிந்து போச்சு, எல்லாவற்றையும் நாசப்படுத்தி எல்லாவற்றையும் இழந்து கொண்டு வந்திருக்கிறான் என்று கண்டதும் அந்த கூலிக்கார வேலைக்காரர்களை கூப்பிட்டு சொல்லுகிறார், அவரை கையும் காலையும் பிடித்து கட்டி எங்க கொண்டுடணும்? புறமான இருளிலே கொண்டு போடுங்க. கடந்த வாரத்தில் சொல்லி புறமான இருள் எப்படி இருக்கும் சொல்லிட்டு தேவனுடைய பிளேஸ் தந்துறோம். புறமான இருளை கொண்டு போடுங்கன்னு சொன்னாரு. தேவனுடைய பிளேஸ். ஆகவே அன்பு சகோதரங்களே, ஆண்டுடைய வருகை மிக சீக்கிரம் என்பதை இன்றைக்கு நடக்கிறதா நிகழ்ச்சிகளும் நமக்கு சொல்லி ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் தந்த கல்யாண வஸ்திரத்தை நம் கரைப்படுத்தாதபடி, அதை குறைபடுத்தாதபடி, அதை கந்தையாக்காதபடி அவர் வருவரைக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த கல்யாண வஸ்திரம் எதை சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தல் விசேஷம் 19 7 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே வஸ்திரம் சொல்லப்படும். வாசிங்க. கல்யாண வஸ்திரம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி சொல்ல கடவும். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளபடி அவளுக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது? ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது என்ற சத்தத்தை நான் கேட்டேன். அந்த நேரத்திலே மணவாட்டிக்கு சுத்தம் மெல்லிய வஸ்திரம் தரிக்கும்படி அவளுக்கு
வஸ்திரம் அளிக்கப்பட்டது, மெல்லியும் சுத்தமான வஸ்திரம். தேவனுடைய ஸ்தோத்திரம். அப்படின்னா முதல்ல சொன்னதை மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. மணவாளன் தன்னை மணவாட்டியை தன்னோடு சேர்த்துக் கொள்ளும் நாளில அவளுக்கு முதலாவது கொடுக்கப்படுகிறது சுத்தமும் மெல்லிய மகிமையான மென்மையான ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அந்த வஸ்திரத்தை அவளுக்கு என்ன சொல்லப்படுது? அதை உடுத்துக்கொள், அதை உடுத்துக்கொள். இங்கு அநேகர் ஆயத்தமானார்கள், அநேக ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாகிறார்கள், அநேக ஜனங்கள் ஆயத்தமாகிறார்கள், அநேக பேர் ஆண்டுடைய வருகைக்கு காத்திருக்கிறார்கள். ஆனால் முறைப்படி ஆயத்தமாகிறவர்கள் சிலராகவே காணப்படுகிறார்கள். அப்படின்னு சொல்கிறோம். முறைப்படி ஆயத்தமாகிறவர்கள் சிலராகவே காணப்படுகிறார்கள். சிலர் வந்துட்டு தேவன் கொடுத்த வஸ்திரத்தோடு கூட தேவன் கொடுத்த வஸ்திரத்தை கரைப்படுத்தாதபடி அது முறையாக பயன்படுத்தி முறையாக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் சுத்தமாக பரிசுத்தமாக அல்லது கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானா அவனுடைய வாழ்க்கையில 2 முக்கிய காரியங்களை அவன் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஒன்று, பரிசுத்த வேதாகமத்தை ஒவ்வொரு நாளும் அவன் வாசித்து தியானித்து வசனம் அவனுக்கு கற்பிக்கிற மாதிரியை அவன் கடைபிடிக்க வேண்டும். 2, தேவனுடைய ஸ்தோத்திரம், அவன் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல அவன் கர்த்தரை துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஜெபம் என்கிறது வேற, கவனிங்க. ஜெபம் என்கிறது வேற. நம்ம ஜெபம் பண்றோம், அது ஆராதனை நினைக்க கூடாது. ஜெபம் பண்றதுக்கு ஜெபம் பண்றது அப்படி தேவைகளை கேட்கிறதா ஜெபம். நம்ம வீட்டுக்கு நமக்கு ஒரு வீடு தேவை, நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு தேவை, பொருள் தேவை, இதெல்லாம் ஜெபம். நம்ம பரலோகமான எல்லாமே தேவை, இதெல்லாம் ஜெபத்துல போயிடும். ஆனா அதுல விசேஷம் என்னன்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது உண்டு. கர்த்தரை கொடுத்ததுன்னு சொல்லும் பொழுது ஆராதனை. ஆராதனை கொடுத்தல். தேவனுக்கு நம்ம ஆராதனை செலுத்தணும், தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆராதனை கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. சர்ச்சுக்கு ரொம்ப மட்டுமல்ல ஆராதனை, தேவனுடைய பிள்ளை நம்ம சர்ச்சில் வரும்போது மட்டுமல்ல ஆராதனை, ஸ்பெஷல் ஆராதனை நடக்கும் பொழுது ஆராதனை. தேவனுடைய பிள்ளை சர்ச்சில் ஆராதனை நடத்தும் பொழுது நம்ம எல்லாம் சேர்ந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆராதிக்கிறோம். இது மட்டுமல்ல, இது போதாது, இதோட திருப்தியாக கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போய் சர்ச்சில் போய் நம்ம ஆராதித்தோமா, சாட்சி சொன்னோமா, காணிக்கை கொடுத்தோமா, தசமா கொடுத்தோமா என்று இராதபடி இவைகள் எல்லாம் தேவை, ரொம்ப 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 தேவை. அதோடு கூட நம்முடைய வீடுகளில் ஒவ்வொரு நாளும் ஒரு இரவு முடிந்து மறுநாள் காலை விடுகிறது என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளை ஒரு இரவு முடிந்து இன்னொரு காலை விடுகிறது என்று சொன்னால், அந்த காலைக்குரிய ஆராதனை, அந்த நாளுக்குள் ஆராதனை, அனுதினமும் ஆராதனை ஆமென் ஆண்டவருக்கு செலுத்துகிறவர்களாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திரம். நான் சொன்னேன்லவா, இஸ்ரேல் தேசத்துல அவன் திருமணம் நடக்கும் போது நிச்சயிக்கப்பட்ட பெண் என்ன செய்வாளா, அவள் ஸ்தோத்திரம் அந்த ஒரு ரோஜா பூவை கையில வாங்கி கொண்டு தன்னுடைய தன்னோடு பேசின தன்னுடைய அந்த மணவாளன் ஒரு வீடை ஆயத்தம் பண்ண பிறகு வருவேன் என்று சொன்னாலே, அவன் வருவரேக்கும் அவனுடைய எண்ணத்திலே, அவனுடைய பார்வையிலே, அந்த சிந்தையிலே அவள் அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பது போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவரேக்கும் அவனுடைய சிந்தையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருவார் ஆண்டவர், ஒரு நாள் என்னை சேர்த்துக் கொள்வார் ஆண்டவர். இதுக்குள்ள என்னை எதிர் வந்தாலும், எந்த சாத்தானை கிரீடு வந்தாலும், எந்த சத்துரு நமக்கு எதிராக வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தேவன் உடைத்து எறிந்துவிட்டு தேவனுடைய விடுதலையோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்ன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது, சத்துருக்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய கரம் இஸ்ரவேல் ஜனங்களோடு, தேவனை ஆராதித்த தேவ ஜனங்களோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்தது. கர்த்தருடைய கரம் இருந்தது, கர்த்தருடைய கரம் இருந்தது. அதனால் நடந்தது என்ன தெரியுமா? குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது, ஒரு டைம் வந்த பொழுது, எல்லா சத்துருக்களின் செங்கடலில் தேவன் அழிய பண்ணிவிட்டு இஸ்ரவேல் ஜனங்களையோ சமாதானத்தோடு வழி நடத்தின தெய்வம், சந்தோஷத்தோடு வழி நடத்தின தெய்வம், குறைவின்றி வழி நடத்தின தெய்வம். ஆகாரமா இருந்தாலும் சரி, வஸ்திரங்களாக இருந்தாலும் சரி, காலணிகளாக இருந்தாலும் சரி, ஒன்றுக்கும் ஒரு குறைவில்லாதபடி அவன் பரலோகத்தில் உள்ள தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை அள்ளி கொடுத்து அவங்களை சந்தோஷத்தோடு நடத்தின தெய்வம். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் சந்தோஷமாய் நடத்த நமக்கு முன்பாக வல்லவராகவே இருக்கிறார். ஒரு குறைவின்றி நடத்துவார், ஒரு குறைவின்றி நடத்துவார். பின் தொடர்கிற சத்துருக்களோ செங்கடலை மாண்டது போல, அழிந்தது போல
சகல சாத்தாடி கிரிகளும் அழிந்து நிர்மூலமாகும். நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவன் தந்ததான ரட்சிப்பின் வஸ்திரம். அது என்ன வஸ்திரமா? இரண்டாவது வாசிங்க, வெளிப்படுத்தல் விசேஷத்துல நீங்க வாசித்து விட்டதில்லைன்னு அடுத்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 7 முதல் வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம், அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆதாயப்படுத்தி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள், தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷம். சில அந்த திருமணம் நாளை நடக்குன்னா தலை திவசம் அந்த திருமணம் நடக்க போற அந்த பெண்ணுடைய சந்தோஷம் பார்க்கணும். தோழிகள் வருவாங்க, கூட்டுக்காரங்க எல்லாரும் வருவாங்க. வந்து என்ன சந்தோஷமா கலகலகலான இருக்கிறத பார்க்க எல்லாம் சந்தோஷத்தினால பூரிப்பா இருப்பாங்க. அதே போல் தன்னை பூரிப்பாய் தன்னை அலங்கரித்துக் கொண்டாள். எப்படி அலங்கரித்துக் கொள்ளுகிறாள்? வாசிக்க அந்த வசனம். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அல்லேலூயா. அப்ப மெல்லிய வஸ்திரம் இது பரிசுத்தவான்களுடைய நீதிகள். அங்க ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை ரட்சிப்பின் நீதியிலே நடக்கணும். ஆமென், ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை என்னுடைய விருப்பம் அல்ல, என் எஜமானுடைய ஒரு விருப்பம் உண்டு, ஒரு எஜமானுடைய சித்தம் உண்டு. எஜமான் என்னிலே என்ன வாஞ்சிக்கிறாரோ அதன்படி நான் நடக்கணும். அல்லேலூயா. நீதிங்கிறது எப்படி பேசுறது? நீதிமான் ஒருவரை சொல்லணும்னா அவனுடைய இருதயம் நீதி நடுநிலையில இருந்து செயல்படும். தப்பு தப்பு தான். அது யாராவது தப்பு பண்ணினாலும் தப்பு தப்பு தான். குறை யார் மேல இருந்தாலும் குறை குறைதான். சூத்திரம். தப்பை உணர்வு வரைக்கும், குறை குற்றங்களை உணர்வு வரைக்கும், அல்லது தன்னுடைய பாவத்தை நம்ம உணர்ந்து திரும்பும் வரைக்கும் மன்னிப்பு இல்லை. குறை ஒவ்வொரு குறைகளுக்கும் பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு. தேவன் மன்னிக்கிறார். நாம் உணர்ந்து அறிந்து இது பாவம் வேண்டாம் என்று விட்டு விலகி திரும்பும் வரைக்கும் நமக்கு மன்னிப்புங்கிறது எதிர்பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீதி என்கிறது ரொம்ப முக்கியம். நீதி தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கேற்ற நீதி செய்கிறவர்களாக இருக்கணும். பரிசுத்த வேதாகமத்துல அநேக நீதிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஸ்தோத்திரத்துக்கு சித்தமான இன்னொரு நாள் பார்க்கிறேன், நீதிகள் என்னென்ன நீதிகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம். அங்க என்ன சொல்லுது? அப்படியே வெள்ளிய வஸ்திரம் எதுமா? பரிசுத்தவனுடைய நீதிகளே, பரிசுத்தவான்களுடைய நீதிகள். அப்ப பரிசுத்தத்திற்கு ஏற்றபடி அவன் நீதியாய் வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தத்திற்கு ஏற்றபடி நீதி, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி உள்ள நீதி. ஒரு பரிசுத்தவான் சொல்லும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைன்னு சொல்லும் பொழுது, விகர்பிக்கப்பட்ட தேவ பிள்ளைன்னு சொல்லும் பொழுது, தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லும் பொழுது அது வெளிப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி, சொந்த வாழ்க்கையில சரி, வெளியில இருந்தாலும் சரி, அந்த பரிசுத்தவான்களின் நீதிகள் என்ன செய்யணும்? நமக்குள்ள வெளிப்படணும். இதுல கரைகள், குறைகள், குற்றங்கள் இருக்குமே. ஆனால் அந்த மணவாளன் நம்மை சேர்த்துக் கொள்ள முடியாது. அவர் கொடுத்தது சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மெல்லிய வஸ்திரம் ஒரு பொழுது நம்மை விட்டு அகன்று போகாதபடி, அந்த மெல்லிய வஸ்திரம் ஒரு பொழுது நம்மை விட்டு நீங்க போகாதபடி தேவனுடைய பிள்ளைஸ்தோத்திரம் அதை பாதுகாவலாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது பரிசுத்தவான்களுடைய நீதிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல ஒரு முக்கியமான என்னன்னா, ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கினார். ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதா ஆண்டவரை பற்றி தான் நம்ம பேசணும். பரலோகத்தை குறித்து தான் பேசணும். பரலோகத்துக்கு ஏற்றவைகளை குறித்து தான் பேசணும். பரலோகத்துக்கு உரியவைகளை குறித்து தான் பேசணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்வார், தன் இயேசுவை ஒரு நாள் தன்னுடைய பெற்றோர்கள் தேடி போறாங்க. எங்க தேவாலயத்துல திருவிழா நடக்கிற தேவாலயத்தில் திருவிழா நடந்துச்சு. எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. அப்ப தன்னுடைய மகனும் கூட இருப்பார் சொல்லி அவங்க பெற்றோர்கள் அவங்க என்ன பண்றாங்க? எதிர்பார்த்து போறாங்க. அப்படி எண்ணிட்டு போறாங்க. ஆனா இயேசு இல்லை. இயேசு எங்க தேவாலயத்துக்குள்ளே மூப்பர்களோடும் புரோகிதர்களோடும் அங்கு இருக்கிற ஊழியர்களோடும் அவர் சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிறார். வேதத்தை குறித்து ஆழமான கருத்துக்களை கேட்டு அவர்களுக்கு இருக்கிற குறைகளை தீர்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம்.
இங்க பேசிட்டு இருக்கும்போது தாய் தகப்பனார் அந்த கூட்டத்திலே மகனை காணாமல் சென்று திரும்ப தேவாலயத்துக்கு ஓடி பிள்ளையை காணுமேன்னு சொல்லி வரும்பொழுது அவர் அங்க இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்? அந்த ஒரு வார்த்தை சொன்னார், நான் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? இன்னும் உங்களுக்கு தெரியலமா, நான் மாம்சத்தின்படி வந்தவன் அல்ல, நானோ சர்வ சிருஷ்டிகரும் சர்வ ரட்சகராகவே இந்த பூமியில இறங்கி வந்த சர்வ ரட்சகரானவர். நான் இருக்க வேண்டிய ஸ்தலம் வேற, நான் பேச வேண்டியது வேற, நான் சிந்திக்க வேண்டியது வேற, நான் செயல்பட வேண்டியது வேற என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி அந்த தாயின் தகப்பனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். மரியாளுக்கு நல்லா தெரியும், இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இவரே சர்வ சிருஷ்டிகர் என்பதை தன்னுடைய அவன் தாயாகிய அந்த மரியாளுக்கு நன்கு தெரியும். யோசேப்புக்கு தெரியும் இது தேவ குமாரன் என்பது, இவர் தேவாதி தேவன் என்பது அறிவார்கள். ஆனாலும் செயல்பாடுகளை குறித்து, இவர் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்தோ, இவர் எந்த நோக்கத்துக்காக வந்தார்கள் என்பதை குறித்தோ அந்த நேரத்தில் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. அதை வெளிப்படுத்துகிறார். நான் இந்த காரணத்துக்காக தான் வந்திருக்கிறேன் என்பதை அறியீர்களா? அறியாமல் இருக்கிறீர்களா? ஏன் என்னை தேடுகிறீர்கள்? எதுக்கு தேடுகிறீங்க? ஓகே, சந்தோஷம், நான் வாரேன்னு சொல்லி வருத்தப்படுத்தாதபடி தாய் தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் இருந்தபடினாலே அதற்கு ஒரு மரியாதை வைத்து கொடுத்து அவருக்கு ஒரு கீழ்ப்படிதலை காமித்து அப்படியே பேசிவிட்டு போய் கொண்டே இருக்கிறார். தேவனுடைய ஸ்தோத்திரம். கவனித்துக் கொள்ளலாம், நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்க வேண்டிய ஸ்தலம் உண்டு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பேச வேண்டிய வார்த்தைகள் உண்டு, சிந்திக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவனுக்கு ஏற்றபடி, தேவனுக்கு ஏற்றபடி, தேவன் விரும்புகிறபடி, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவாய் நாம் நடக்கிறவர்களே தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நீதி நம்ம ரட்சித்தாரே. ஒரு நீதியை மட்டும் சொல்லிட்டு அவரோட நேரம் முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு நீதியை மட்டும் சொல்றேன். 2026 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் அந்த சர்வ சிருஷ்டிகர், யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் உங்களுக்கு தெரியும், அவர் சர்வ சிருஷ்டிகர். அவர் இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்து கடைசி நிறுத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி பாவத்திலும் சாபத்திலும் இருந்த நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து சாபத்தை நம்ம விட்டு நீக்கி சாத்தாண்டி கிரியிலிருந்தெல்லாம் நமக்கு ஒரு ஜெய வாழ்க்கையே தேவன் தந்தார். அதாவது கடைசி நிறுத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி அந்த மீட்டு கொண்டதற்கு பலனாய் அதற்கு தேவனுடைய எதிராக எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கணும். அதான் ஒரு எண்ணத்தை ஆகலும், ஒரு வருஷத்துல ஒரு எண்ணத்தை ஆகலும் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்கலன்னு சொன்னா அவன் சொன்ன கனி இல்லாமல், உங்களுக்கு தெரியுமா கனி இல்லாம எஜமான் சொன்ன இந்த ஒரு வருட காலம் கூட இருக்கட்டும், இந்த ஒரு வருட காலம் கூட இருக்கட்டும். அப்படி ஒரு வருடம் சொல்லி அநேக வருடங்கள் ரட்சிக்கப்பட்டு அநேக வருடங்கள் கடந்து போயின. ஞானஸ்நானம் பெற்று அநேக வருடங்கள் கடந்து போகிற தேவனுடைய கிறிஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட அநேக வருடங்கள், ஞானஸ்நானம் எடுத்த அநேக வருடங்கள், அபிஷேகம் பெற்ற அநேக வருடங்கள், ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு எனக்காக கடைசி ரத்தம் வரைக்கும் சிந்தி என்னை மீட்டீரே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை துதித்து வாழ்ந்த காலங்கள் கடந்து போயிற்று. அதற்கு நன்றி கடனாக, அதற்கு நன்றி செலுத்தும்படி வருடத்துல ஒரு ஆத்துமாகலும் நம் வாயிலாக ரட்சிக்கப்படும் நீதி. அல்லேலூயா. என் மேல கோபம் இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. இல்ல கோபம் இல்ல, நீதியை சொல்றேன், தேவ நீதியை சொல்றேன். ஆண்டவர் வருவார், நிச்சயம் வருவார். வரும்போது வெறும் கையோடு போகாதபடி, அவங்க அப்பாவை நீங்க பார்க்கும்போது வெறும் கையோடு போகாதபடி, வயசான அப்பா அப்படியே கட்டில உட்கார்ந்துட்டு இருக்கிறார், இருக்கிறார், வயசான அப்பா இருக்கிற நம்ம அப்பா இருக்கிறார். இந்த வயசான காலத்துல நம்ம அப்பாவை வெறுங்கையோட போய் பார்ப்பீங்களா யாராவது? அப்பாவுக்கு பிடிக்கிறது என்ன? அப்பாவுக்கு எந்த மீன் பிடிக்கும்? அப்பாவுக்கு எந்த பழம் பிடிக்கும்? அப்பா எது விரும்பி சாப்பிடுவார்? நமக்கு அதுதானே மனம் ஓடும். அப்பாவுக்கு எது பிடிக்கும்? அதுதானே வாங்கிட்டு போவோம். எனக்கு அன்பான ஸ்தோத்திரம். அப்பாவுக்கு எது பிடிக்கும் என்று பார்த்து நற்குணமான ஒரு பிள்ளை, ஒரு மகன் அப்பாவுக்கு எது பிடிக்கும் என்பதை அறிந்து அப்படியே இந்த பொருட்களை கொண்டு பார்த்து அப்பாவை பார்க்கிறது போல
நாம் ஆண்டுடைய சமூகத்தில் போகும் பொழுது சில ஆத்துமாக்களை கொண்டு போகிறது ரட்சிப்பின் நீதி. அதுக்கு பேர் ரட்சிப்பின் நீதி. அல்லேலூயா. நீதிகளே பரிசுத்தவான்களுக்கு நீதிகளை, பரிசுத்தவான்களுடைய நீதிகளே, நிறைய நீதிகள் இருக்கு. அது நீதி இது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறது ஒரு நீதி. அல்லேலூயா. அப்ப அவர் விடுவாரா? எத்தனைதான் வயசாயிருந்தாலும், எத்தனைதான் அவருக்கு சம்பாதிக்க முடியாம இருந்தாலும், அந்த தாயும் அந்த தகப்பனும் சும்மா விட மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு அவங்களுடைய கருத்துல இருக்கிறதில் ஏதாவது ஒண்ணு பிள்ளை வந்திருக்கிற, மகன் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி பெருமை விடாதபடி ஏதோ ஒண்ணு நமக்கு ஏதாவது சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப விரும்பி கருத்துல வைத்திருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று அவங்க ரொம்ப நேசித்து வைத்திருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று அது என் பிள்ளைக்கு கொடுத்து விடுவோம், என் மகளுக்கு கொடுத்து விடுவோம், கொடுக்கிறது. எனக்கு பிரியமானவர்களை, அந்த தெய்வம் நமக்கு நன்மையானவைகளை நமக்கு செய்வார். நன்மையானவைகளை நமக்கு செய்வார். நன்மையானவைகளை செய்வார். யோபு மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது அப்படி சிறையிலிருந்து திருப்பப்பட்டது போல செய்வாராகவே இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துல ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு ஆத்துமாவை அழைத்து கொண்டு அவனுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கணும். கொண்டு வந்துட்டு முடக்கால் பிடித்து அப்படி சொல்லணும். இப்படி ஒரு வார்த்தை சொல்லணும். கொண்டு வந்துட்டேன்னு திருப்தியோடு அது இருக்காதபடி, கொண்டு வந்ததான பொருள் அந்த நபர் அறிய வேண்டாம். நீங்க பிதாவோடு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, கேள்வி என் கரத்தில் தந்ததை கொண்டு வந்தேன் ஆண்டவர் பொறுப்படுத்து அம்மாவும் அல்லது ஐயாவை ரட்சிக்கணும், அவங்க குடும்பத்தையும் ரட்சிக்கணும். பார்த்து கண்டிப்போடு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னார். தேவனுடைய அதுதான் பரிசுத்தவான்களுடைய நீதிகளிலே ஒரு நீதி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். இன்னைக்கு சிலர் காணும், அவர்களை முடியுமானால் விசாரித்து பாருங்கள், அவர்களுக்காக செய்வீங்கள், தேவனுடைய செய்வீங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போம். முடியுமானால் எழுந்து நின்று ஜெபிப்போம். ஆமே, ஸ்தோத்திரம். கல்யாண வஸ்திரம், உயர்தரமான கல்யாண வஸ்திரம் இல்லாதபடி ஒருவர் வந்தான் தேவனுடைய ஸ்தோத்திரம். ஒருவர் வந்தான் தேவனுடைய அவன் எல்லா ஜனங்களுடைய மத்தியிலும் அவன் எஜமான் பார்த்தது அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராதவரை பார்த்து, சிநேகிதனே நீ எப்படி வந்தாய் என்று கேட்ட பொழுது, எப்படி வந்தாய் கேட்ட பொழுது பேசாமல் இருந்தான். பேசுவதற்கு அவனுக்கு நாவல் பல. கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை அவன் இழந்து போயிருந்தான். இழந்து போயிருந்தான். ஒருவேளை இந்த காலை பொழுது ஆண்டவருக்கு முன்பு தந்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த கல்யாண வஸ்திரம் கரைப்பட்டிருக்குமையானால், குறைப்பட்டிருக்குமையானால், டேடி எங்களை மன்னித்துக் கொள்ளும், நாங்கள் அதை புதுப்பித்துக் கொள்ளுகிறோம், ஈசோப்பு நாம் கழுவும், அப்படி நாங்கள் சுத்தமாவோம் என்று சொல்லிட்டு சங்கீதக்காரன் கேட்டது போல, தாவீது கேட்டது போல, டேடி இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை சுத்திகரித்தருளும் ஆண்டவரே, என்னை சுத்திகரித்தருளும் ஆண்டவரே என்று சொல்லிட்டு இரண்டாவது உயர்ந்த வஸ்திரம் எது தெரியுமா? பரிசுத்தவான்களுடைய நீதிகளே, பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நான் பரிசுத்தவான்கள் செய்கிற நீதிகள் நாம் இன்றைக்கு செய்கிறோம். எனக்கு சொல்லித்தாங்க, கிருபைத்தாங்க. நாங்கள் அந்த நீதிகளிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த பரிசுத்தமான பாதையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா. எங்களுக்கு உதவி செய்ய. எங்களுக்கு தெரியலப்பா, தெரியலப்பா, எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா. பரிசுத்தத்துக்கு ஏற்றபடி, பரிசுத்தத்துக்கு ஏற்றபடி நீதியில நடக்கபடி கேட்டு சொல்லித்தாங்க. நீதி செய்ய, நீதி செய்யணும்.
இதோ மணவாளன் வருவான். கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனை கண்ட பொழுது ஸ்ரீதரி நீ எப்படி வந்தாய் என்று கேட்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரா? நாம் பேசாமல் இருக்க போகிறோமா? இல்லை. கல்யாண வஸ்திரம் எங்கே என்று கேட்காத அளவு அவர் தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பரிசுத்தத்தோடு பாதுகாத்து ஆமென். அவருடைய இரண்டாவது அவருடைய நீதிகள் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை செய்கிறவர்களாய் நாம் இருப்போமாக விடுப்பிலே ஆமென். நாம் ஒப்புக் கொடுப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி அப்பாவுடைய கரத்தில் தருகிறோம். நன்றி 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 ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா. மகா கருணை இருக்கும் நல்ல தகப்பனே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு நீ பேசுகிறப்பா, பேசுகிறேன். எமக்கு நன்றி. ஆண்டவரே எங்களை நேசிக்கிறேன், எங்களை நேசிக்கிறீர் என்பதற்கு அடையாளமாக எங்களோடு கூட நீ பேசுகிறீரப்பா. நீ பேசிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வஸ்திரம் கரைபடாதபடி என் எஜமான் வருவரே நல்லதை காத்துக்கொள்ள கிருபையுடைய பிள்ளைகளுக்கு தந்தரணும். இரண்டாவதாக ஆண்டவரே அந்த பரிசுத்த வான்களுடைய நீதிகள் செய்ய தேவன் அதிகாரப்படுத்த முடிய பிள்ளைகளே அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி செய்யும்படி எங்களை அதிகாரப்படுத்துங்கப்பா. எங்களை அதிகாரப்படுத்துங்க, அதிகாரப்படுத்த குறை குற்றங்கள் எல்லாம் மன்னி, எங்களுடைய தவறுகளை மன்னி, எங்களுடைய தப்பிதங்களை மன்னிங்க. சில கரைகள் வந்தது உண்டு, சில குறைகள் வந்தது உண்டு அப்பா. இயேசுவினால் கழுவி பச்சை போல வெண்மையாகும்படி தேவன் கிருபை செய்கிறார், கிரியை செய்கிறார் ராஜா. ஆமென் ஆண்டவரே. சகல வியாதிகள் நீங்கட்டும், சகல சாத்தானுடைய கிரைகள் அகற்றும், சகல சத்துடைய கோட்டைகள் தகர்ந்து போகட்டும். இப்பொழுது தேவன் ஆசீர்வதிப்பார். எங்களை தாழ்த்திய போதை கருத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.